ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையில அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன். இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி 12 பேரை ஆண்டவர் ஏற்படுத்தினார். முதலாவது 3 பேர், அடுத்தது 12 பேர், அடுத்தது 70 பேர், அடுத்தது 120 பேர். இப்படி பல வகையான சீஷர்கள் இருந்தாலும் ஆண்டவரோடு நெருங்கி இருந்த 3 சீஷர்களுமே எனக்கு தெரிந்த வரைக்கும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான். ஆமே. 3 சீஷர்கள் யாரு ஆண்டவரோடு நெருங்கி இருந்தவங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேருமே மிகப்பெரிய பட்டம் படித்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய ஞானிகள் அல்ல, இவர்கள் தேறினவர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் எழுதின நிருபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கப்பட்டதா இருக்கிறது. படித்தவர்களுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து அவைகளில் சத்தியத்தை கற்றுக்கொண்டு அந்நாட்களில் தேறினவராக இருந்தார். அவர் எழுதின நிருபத்திற்கு சரியாக அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யாக்கோபும் நிருபங்களை என்ன செய்யறாங்கன்னா எழுதுறாங்க. இவருடைய வார்த்தையில நம்ம இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தையும் 1 பேதுரு 2 பேதுருலாம் வாசித்து பார்க்கும்போது அவர்களுக்குள்ள இருந்த விசேஷித்த ஞானத்தை குறித்து இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இவள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால தன்னுடைய பலத்தினால தேறினவனாக மாற முடியாது. அந்த மனுஷன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் எங்க வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்துல கேட்க கடவன். ஏன்? தேவனிடத்துல பரிபூர்ணமான ஞானம் உண்டு. தேவனிடத்துல விலையேற பெற்ற ஞானம் இருக்கிறது. தேவனிடத்துல அதிக விலையேற பெற்ற பொக்கிஷங்களாகிய ரகசியங்கள் இருக்கிறது. அதனாலதான் யோபு சொல்லுவாரு, அவருடைய ரகசிய செயல் ஊடாரத்தில் என்ன பண்ணுது இருக்கிறது. தேவனுடைய ரகசிய செயல், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவனுடைய அந்த அனந்த ஞானம் அவருக்குள்ள இருக்கிறது. அப்ப அவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்யறார்னா கொடுக்கிறவனா இருக்கிறார். இன்னைக்கு யாருமே ஞானத்துல தேறினவங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் 3 வயதுல எங்க தாயார் எனக்கு பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. மதிப்புக்குரிய அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா சொல்றாரு, 3 வயசுல அவங்க அம்மா ஒரு வசனத்தை சொல்லனா பட்னியா போட்டுருவாங்களாம். நீ சாப்பிடாமே கூட என்ன பண்ணு, தூங்கு, ஆனா நீ வசனம் சொன்னாதான் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஒரு வசனத்தை சொல்லு, நான் என்ன செய்யறேன். இன்னைக்கு பசங்க கிட்ட நீ சாப்பிடலன்னா ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ணுங்க, நிம்மதியா விட்டீங்க அப்படின்னு படுத்துருவாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நீங்களே ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி மாற்ற முடியும்னா, நீ வசனத்தை சொன்னாதான் உனக்கு இந்த பொருள் என்ன பண்ணும், கிடைக்கும். ஒரு பொருளை கேட்கும் போது இந்த வசனத்தை சொல்லு, அது 10 ரூபாவா இருக்கலாம், 100 ரூபாவா இருக்கலாம். இந்த வசனத்தை சொல்லு, சாயங்காலம் உனக்கு அந்த பொருள் என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, 3 வயதுல படிக்க ஆரம்பித்த இன்றைக்கு எனக்கு 76 வயது ஆகுது. கிட்டத்தட்ட 73 வருடமா பைபிளை படிக்கிறேன். இன்னும் எனக்கு வேத புஸ்தகம் புதுசா தான் இருக்கு. இன்னும் எனக்கு கத்துக்க வேண்டிய அநேக விஷயம் இருக்கு. இன்னும் எனக்கு ஞானம் பத்தலன்றார். அல்லேலூயா. ஆமே. 73 வருஷமா பைபிளை படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 56-60 வருஷமா பொது மேடைகளிலும் அநேக வாலிபர் மத்தியில பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஞானம் வேணும்னு கேட்கிறாங்க. நம்முடைய தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து நமக்கு அநேக ஞானத்தை கிருபை என்ன செய்கிறார்னா தருகிறார். இப்படி தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஞானத்தில் உயர்ந்தவர், ஞானத்தில் சிறந்தவர். ஆகியனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமொழிகள் 3:19 எடுத்து வாசிக்கும் பொழுது, இந்த நீதிமொழிகள் 3:19 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி
புத்தினாலே வானங்களை என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். ஞானத்தினாலே என்ன பண்ணார்னா இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். நம்முடைய தேவனை போல ஒரு ஞானமுள்ள தேவன் யாருமே இல்லை. ஆமே. நம்முடைய தேவனிடத்துல எல்லா பிள்ளைகளும் அன்பா வந்து என்ன பண்ணுவாங்க? சேருவாங்க. ஏன் சேர்றாங்க? நம்முடைய தேவன் பார்க்கும் போதே ஒரு சாந்தம் அவருக்குள்ள இருந்தது, அவருக்குள்ள ஒரு அமைதி இருக்குது. அவர் தன்னை போல மனுஷன் என்ன செஞ்சாரு? படைச்சார். ஞானம் உள்ளவர். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை ஞானமா படைச்சார். ஒரு மனுஷன் எவ்வளவு அழகா இருக்கணும், ஞானம் என்ன செஞ்சாரு? படைச்சார். ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த பொருள், எந்தெந்த அவயங்கள் எங்கெங்க இருக்கணும் அவர் டிசைட் பண்ணார். ஆமே. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஞானத்தினாலே பூமி என்ன பண்ணார்னா படைக்கிறார். இந்த பூமியை கூட அவர் நினைச்ச உடனே அவர் ஏதோ ஒரு வந்த வரைக்கும் பூமியை உருவாக்கல, சரியா உருவாக்குறார். கடல்லாம் இங்கதான் இருக்கணும், பூமினா இங்கதான் இருக்கணும், வானமா அது இங்கதான் இருக்கணும், மழையா இந்த காலத்துல வரணும், சூரியன் இப்ப வரணும், சந்திரன் இப்ப வரணும். அவ்வளவு ஞானமா கர்த்தர் என்ன செய்தார்னா படைக்கப்பட்ட. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாய என்ன செய்து பனியை பெய்கிறது. நீ காலைல கூட ரொம்ப பனி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இயற்கையெல்லாம் மாத்துறார். டிசம்பர் மாசம் பெய்ய வேண்டிய பனி இப்ப பிப்ரவரி மாசத்துல என்ன செய்யுது? பெஞ்சிட்டு இருக்குது. ஒரே ஞானத்துல ஆண்டவர் ஆச்சரியமா உருவாக்குறார். இந்த காலத்துலதான் பனி வரணும், இந்த காலத்துல தான் சூரியன் உதிக்கணும், இந்த காலத்துல ஆகாயம் திறக்கப்படணும், இந்த காலத்துல மழை பெய்யணும். இப்போ வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் 2 கொலோசியர் 2:3 வாசிக்கும் பொழுது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசியர் 2:3 சொல்லுது, ஞானம் அறிவு என்ன இருக்குன்னா பொக்கிஷம் எல்லாம் தேவனுக்குள்ள அடங்கி இருக்கிறது. எந்த மனுஷன் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து, எந்த மனுஷன் இந்த தேவனிடத்துல வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலை என்ன செய்கிறார்னா திறக்கிறார். என்ன பண்றாரு? ஒரு வசனத்துல நம்ம எல்லாரும் மனப்பாடமா வச்சிருப்போம். என்ன வசனம்? வானத்தின் இடம் கொள்ளாமல் போக மட்டும். இது எப்படி நம்ம நினைக்கிறோன்னா, வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வருஷம் ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு பிரதர் சொன்னார், நான் ரோட்டையே பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதர், ரோடே ஓரமாவே என்ன பண்றேன் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவரு இப்ப எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, யாருன்னா பணத்தை கட்டி என்ன பண்ணுவாங்களாம் ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரோட பார்க்காதையா, நீ எங்க பாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து உனக்கு ஒத்தாசை வரும். இங்க பவுல் சொல்ல இந்த வசனத்தை, வானத்தின் பல கணிகளத்திலிருந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இங்க என்ன அடங்கி இருக்குதுன்னா, எந்த பொக்கிஷம் அடங்கி இருக்குன்னா ஞானம் அறிவு. இதைத்தான் ஆண்டவர் வானத்திலிருந்து பல கணிகளை திறந்து என்ன பண்றார்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷம் இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். போன வருஷம் நான் எங்க சபையில நடத்திட்டு இருந்தேன். வருஷம் நடத்துவேன். போன வருஷமா நடத்தினேன். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜபத்தை விடாம நடத்துவோம். இந்த வருஷம் எப்படி நடத்த இல்ல, இந்த வருஷம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையை என்ன செய்யணும்னா திறக்கணும். அவருடைய ஞானத்தையும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த அறிவையும் கர்த்தர் செய்யணும், திறக்கணும். எந்த மனுஷனும் வீணாக போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஆனா அந்த மனுஷன் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் ஞானத்தை என்ன பண்றாருன்னா அருளுகிறார். கடந்த வருஷத்துல நான் உட்காந்து நான் என்னுடைய டைரியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 80-90 மெசேஜ் எடுத்திருக்கிறேன். 80-90 மெசேஜ் எடுத்திருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படிதான் உட்காந்து எடுத்தோம். இப்பெல்லாம் உட்காந்து ஒரு 2 மெசேஜ் எடுக்கிறதுக்குள்ளேயே முடிய மாட்டேது. ஆனா போன வருஷத்தும் முந்தின வருஷம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 80 மெசேஜ் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்தோன்னா, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, நீங்க எனக்கு ஞானத்தை தர வேண்டும், நீங்க எனக்கு புத்தியை தர வேண்டும், நீங்க எனக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்தாருன்னா அவருக்குள்ள அடங்கி இருக்கிறத கர்த்தர் தமக்கு திறக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தம்மிடத்துல கேட்கிற எவனுக்கும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். யாரெல்லாம் போய் கேட்கிறாங்களோ யாரையும் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றது இல்லை,
அவருக்குள்ள அடங்கியிருக்கிற அந்த ஞானத்தின் அறிவு, அந்த அறிவின் வெளிப்பாடுகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஞானம், உங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த பொக்கிஷமாகிய அறிவு ஞானத்தை கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள தாங்க. ஒரு நாள் நம்ம சொல்லுவோம், இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைங்க கேட்டு கொண்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பெற்றோர்கள் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஞானம் அறிவு என்பதாக பொக்கிஷங்களை நீர் திறந்து எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும். இந்த வருஷம் உங்களுடைய ஞானம் என் பிள்ளை நிரப்பட்டும்பா. இந்த வருஷம் உங்களுடைய அறிவு என்னுடைய பிள்ளையை நிரப்பட்டும். இந்த வருஷம் உங்களுடைய கிருபை என் பிள்ளையை நிரப்பட்டும். ஆமென். கர்த்தர் என்ன செய்றார்? அவருக்குள்ள இருக்குங்க எல்லாமே. அவருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் தருகிறார். ஆகையால அந்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2:1 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க ஞானி சொல்லுகிறார் பாருங்க, என் மகனே உன் செவியை ஞானத்துக்கு என்ன செய் சாய், உன் இருதயத்தை புத்திக்கு என்ன செய் அமைய பண்ணு. தெளிவா சொல்றேன், என் மகனே ஞானத்துக்கு என்ன செய்ப்பா. இந்த உலகத்துல உனக்கு நிறைய அழைப்புகள் வரும், நிறைய வார்த்தைகள் வரும், நிறைய தேவையில்லாத கேள்விகளை நீ கேட்க வேண்டியது இருக்கும். ஆனா அவைகளுக்கு நம்ம செவியை சாய்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள ஞானம் வெளிப்படாது. ஆனா நீ ஒண்ணு செய்ய முடியும்பா, உன் செவியை ஞானத்துக்கு என்ன செய்யினா சாய். உன் இருதயத்தை எங்க அமர பண்ணுனா புத்திக்கு. நல்ல புத்தியான ஒரு இடம் இருக்குது எங்க? ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா இந்த வேத புஸ்தகத்தை படிச்ச ஒருத்தரும் ஞானம் இல்லாம போனதே கிடையாதுங்க. இந்த வேத புஸ்தகத்தை கையில எடுத்த, இந்த வேத வார்த்தை மேல் நம்பிக்கையா இருந்த ஒருவரும் ஞானம் இல்லாம போனதே இல்லை. சொல்ல முடியும். நான் 2018 அந்த சமயத்துல வேர்னம்பட்டு பகுதியில் ஊழியத்துக்காக போயிருக்கும் போது அங்க ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தான். அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, பிரதர் இவன் 7வது தான் பிரதர் படிக்கிறான், இவன் இந்த வருஷத்தோடு நின்றுவான் போல இருக்கு பிரதர், அடுத்த வருஷம் நம்ம மாட்டான் படிக்க மாட்டான் போல இருக்கு, ஒண்ணுமே வரலாம் இவனுக்கு. நான் சொன்னேன், அப்படின்னு நீங்க என்ன சிஸ்டர் முடிவு பண்றது? கர்த்தர் நினைச்சா ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை என்ன பண்ண முடியும்? தர முடியும். நீங்க என்ன அவனை வேலைக்கு அனுப்புறது, இல்லை நீங்க என்ன கம்பெனிக்கு அனுப்புறது? ஆண்டவர் நினைச்சா எப்படியும் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார், ஞானத்தை தருவார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை நான் போகும்போதெல்லாம் என் கூடவே இருப்பான், என்னை திரும்ப பஸ் ஏத்துற வரைக்கும் என்னை விட்டு போகவும் மாட்டான். நடந்தது என்னன்னா, அடுத்த 2-3 வருஷம் என்ன வந்ததுங்க, COVID-19 வந்தது பாருங்க. எல்லாம் ஆல் பாஸ் அடிச்சு தூக்கி இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் நினைச்சா ஒன்றுமில்லாதவனையும் கர்த்தரால் உயர்த்த முடியும், கர்த்தரால் உயர்த்த முடியும். ஆகையால் அந்த வேதம் சொல்ல, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். நம்ம முடிவு பண்ண முடியாது, என் பிள்ளைக்கு இதுதான் வரும், இல்லை இது வராது, இவன் இப்படிதான் இருப்பான், இல்லை இவனுக்கு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய இருதயத்தை திறந்து அவன் மேல கிருபை வைத்து அவருடைய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும் போது கர்த்தர் நாம நினையாத நேரத்தில் கர்த்தர் அந்த பிள்ளையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. நம்ம முடிவு பண்ணுவோம், இவன் இதுக்கு இவ்வளவுதான் மார்க் இல்லைங்க. கர்த்தர் நினைச்சா எவ்வளவு மார்க் தரமோ அவரால் முடியும். ஒண்ணுமே எழுதல அப்படினால எழுதாம வந்துடாதீங்க கேட்கிறவங்க. ஒண்ணுமே உனக்கு தெரியல அப்படின்னாலும் கர்த்தர் உட்கார்ந்து அந்த எக்ஸாம் அந்த நேரத்துல உட்கார்ந்து கர்த்தர் உன் கண்ணை திறந்தாருன்னா உன்னால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆமே. கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பார். அதனாலதான் பிரசங்கி சொல்லு 2:6 நீங்க வாசிக்கும் பொழுது கூட கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6 வாசி. கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தி என்ன செய்யும்? வரும். நீங்க பிரசங்கி 10:10 வாசிங்கள. பிரசங்கி 10:10 வாசிங்க. இந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனா அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு என்ன முக்கியம்? ஞானம். பிரசங்கி ரொம்ப அனுபவப்பட்டு இதுல சாலமோன் ராஜா அந்த பிரசங்கில எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருந்தா, அதாவது மங்கி போயிடுச்சு அப்படின்னா ஒரு அதிக பலத்தை என்ன செய்யும், பிரயோகப்படுத்தணும். இதனுடைய அர்த்தத்தை வந்து ரொம்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றது போல விளக்குனா, எல்லா பிள்ளைகளும் இரும்பு ஆயுதம் தான். ஆனா ஒரு வருஷம் முழுவதும் என்ன பண்றாங்க, விட்டுருவாங்க. ஒரு வருஷம் முழுவதும் என்ன செய்யறது இல்ல, படிக்கிறது இல்ல, புக் எடுக்கிறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. இந்த பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. ஓங்கி ஓங்கி என்ன பண்ணுவாங்க, நைட்டு 12 மணி, காலையில் 5 மணி, திரும்ப நைட்டு 12 மணி, காலையில் 5 மணி. சாப்பிட முடியல, தூங்க முடியல. தூக்கம் இல்லைனால சாப்பிட முடியாது. சாப்பிட முடியலன்னா வயிறு புண்ணாகும். வயிறு புண்ணாச்சுன்னா அப்புறம் வயிறு வலி வரும். இப்போ இவங்க ரொம்ப பலத்தை என்ன செய்யறாங்கன்னா, நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன், ஆனா இதுக்கு விளக்கு நிறைய இருக்கு. ஈஸியா சொல்றேன், ரொம்ப பலத்தை பிரயோஜனம் உபயோகிக்கிறாங்க, அதிக பலத்தை யூஸ் பண்றாங்க. ஆனா ஞானி சொல்றாரு, இது மழுங்கலா இருக்கிறதுனால நீ இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போய் 100 வெட்டு வெட்டுற, ஆனாலும் அந்த மரம் என்ன பண்ண மாட்டேது. மொக்கையான கத்தி எடுத்துட்டு போய் முருங்கை மரத்தையே என்ன பண்றாங்க, 1 மணி நேரமா வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா பின்னாடி ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு கத்தி எடுத்து ஒரே ஒரு வெட்டில் என்ன பண்றாரு, வெட்டிடுறாரு. காரணம் என்னன்னா, உன் ஆயுதம் மழுங்கலா இருக்குப்பா, நீ அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்துற. ஆனா ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன முக்கியம்னா ஞானமே முக்கியம். கர்த்தர் நம்ம கொடுக்கிற அந்த ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணா நம்ம வந்து ரொம்ப அதிக பலத்தை யூஸ் பண்ணி போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானம் நம்முடைய கண்களை திறக்கும். அந்த ஞானம் நம்முடைய இருதயத்தை வந்து சந்தோஷிப்பிக்கும். அந்த ஞானம் நம்மோடு கூட பேசும். அந்த ஞானம் நம்மோடு கூட இடைப்படும். அந்த ஞானம் நமக்கு நல்ல வழியை காட்டும். ஆமே. எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த ஞானத்துக்காக, அறிவுக்காக, கிருபைக்காக என்ன செய்யணும், காத்திருங்க. நீ 3 காரியத்தை நான் சொல்லி நான் இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நடப்பது என்ன? 3 விஷயம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நடப்பது என்ன? முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 41:1 நீங்க எடுத்துக்கொள்ளும் போது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு நின்று கொண்டிருந்தான். கேவலமான ஏறி வந்து பச்சித்து போட்டது. இப்படி கண்டு பார்வோன் என்ன செய்யறாரு, விழித்து கொண்டார். இந்த எகிப்துல பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 7 பசுக்கள், 7 கதிர்கள், 7 நல்ல பசு, 7 கேவலமும் அவலட்சணமான பசு, 7 நல்ல கதிர்கள், 7 காய்ந்து போன தீந்து போன கதிர்கள். என்ன நடக்குது? 7 அவலட்சணமான பசுக்கள் எழும்பி நல்ல பசுக்களை தின்று போடுகிறது. 7 தீந்து போன கதிர்கள் எழும்பி நல்ல கதிர்களை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. இப்படி இதை கண்டு விழித்து கொள்ளும் போது, இதை வந்து பார்வோன் வந்து இந்த சொப்பனத்தை வந்து மிகப்பெரிய அளவுல இதற்கு ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கிறார். கவனிங்க, மிகப்பெரிய அளவுல இதற்கு ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கிறார். என்ன விளக்கம்னா, இந்த சொப்பனம் சாதாரணமானது அல்ல, இதற்குள்ள அநேக விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஆமே. இது சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, இது சாதாரணம் இல்ல, இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இது சாதாரணமா நினைச்சிருந்தா பார்வன் எழுந்து காலையில அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு இருதயத்துல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த சொப்பனத்துக்கு பின்னாடி ஏதோ தேவன் என்ன செய்ய போறாருன்னா செய்ய போகிறார். ஆகினாலும் எனக்கு வெளிப்படுத்துறார். இதற்காக அவர் வந்து அந்த பார்வோன் வந்து எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க, மந்திரவாதிங்க, சூனியக்காரங்க, சாஸ்திரிங்க, ஜோசியர் எல்லாரையும் அழைத்து இந்த விளக்கத்தை சொல்றாரு. இந்த கனவை சொல்லும் போது, சொப்பனத்தை சொல்லும் போது, ஒருவரால இந்த சொப்பனத்தை என்ன செய்ய முடியலன்னா விளக்க முடியல. எல்லாரும் கேட்கறாங்க, ஆனா என்ன செய்ய முடியலன்னா அவங்களால விளக்க முடியல. எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. தவறா சொல்லிட்டாலும் பார்வோனுக்கு வந்து நல்லா கவனிங்க, நிறைய பேர் வந்து சொப்பனம் கண்டு அதுக்கு விளக்கம் கேட்பாங்க. இந்த விளக்கத்தை வந்து
சரியா முடிஞ்சா என்ன செய்யணும்? விளக்கணும். இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா என்ன பண்ணிடணும்? வாயை மூடிட்டு வந்துடணும். இப்ப இந்த சொப்பனத்தை கண்டு யாரோ ஒருத்தர் நல்ல சொப்பனத்தை ரொம்ப கடவுளுடைய தரிசனத்தின்படி கண்டிருப்பாங்க. அதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாத விளக்கம் கொடுத்தீங்கன்னா கிளியரா தெரியும் நீ சொன்ன விளக்கத்துக்கும் அவங்க கண்ட சொப்பனத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, சப்புன்னு இருக்கும், மேட்சே ஆகாது, அது ஆவியில ஒத்தும் போகாது. இப்போ பார்வோனுடைய நாட்களிலும் ஜோசியர்களும் அந்த சாஸ்திரிகள் என்ன செய்யிருப்பாங்க? விளக்கமா வேதத்தில் எழுதப்படலனாலும் ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க? அடிச்சு விட்டுருப்பாங்க. இது இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும். பார்வோன் எல்லாரையும் மரியாதையா என்ன பண்ணிடுங்க? ஓடி போயிடுங்க. நீங்க சொன்னது எதுவுமே இல்லை, என் இருதயத்துக்கு ஒத்து போகும்படி இல்லை, எல்லாரும் ஓடிப்போங்க. ஆனா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு பிறகு ஒருவர் வருகிறார். 17வது வசனத்துல அங்கேயும் அந்த சொப்பனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். 17லயும் அந்த சொப்பனம் தான் இருக்கு. நீங்க அதுல 39 வாசித்து பாருங்க. 39 எடுத்து வாசிங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்வோன் யோசேப்பை அழைக்கிறார். 25 வாசிங்களேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி 2 சொப்பனத்தை கட்டுறாரு, ரெண்டுமே ஒண்ணுதான். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு என்ன செய்யறாரு? இத சொன்ன உடனே முதலாவது பார்வோனுக்குள்ள என்ன வந்ததுன்னா நிச்சயம் வந்தது. அப்போ என் மனசுல உள்ளதையும் இந்த யோசேப்பு தம்பி சொல்றதும் என்ன இருக்கு? மேட்ச் ஆகுது. இது ஒண்ணுதான், தேவன் செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்துதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எகிப்து தேசத்துல இனி நடக்க போகிற எல்லா சம்பவங்களை குறித்தும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பார்வோனுக்கு, அந்த யோசேப்புக்கு பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா 38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவன் இல்லை. எப்படி இந்த பேர் வந்தது? நீ வீட்டில் போய் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். எப்படி இந்த பேர் வந்தது? தேவ ஆவியை பெற்றவன். இவனை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் கிடையாது, எகிப்து தேசம் முழுவதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பார்வோன் கண்ட சொப்பனத்தை தேவ ஆவியோடு கூட இணைத்து வெளிப்படுத்தின ஒரு மனுஷன். ஆமே, எழுதி கொள்ளுங்க. முதலாவது, ஞானமுள்ள மனுஷன் எந்த இடத்துல உயர்த்தப்பட முடியுங்க? எந்த இடமா வேணா இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் வெளிப்படும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு வெளிப்படும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செயல்படும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை எழுப்பி உங்களிடத்திலிருந்து ஒரு வார்த்தைகள் பிறப்பித்து சொல்லப்படும் போது, அது அந்த தேவையான மனுஷனுக்கு போய் சேரும் போது, அந்த இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவது மாத்திரமல்ல, ஒரு ஜனக்கூட்டம் காக்கப்படும். பார்வோனுக்கு நல்லா தெரியுது, இவர் சாதாரண ஆள் இல்ல, தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இவர் வெறும் புத்தி மட்டும் இல்லைங்க, இவர் ஞானம் உள்ள மனுஷன். ஏன்? நான் கண்ட சொப்பனத்தை என் இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்குகிற வரைக்கும் அந்த சொப்பனத்துக்கு ஒரு விடை சொன்னார். ஆமே, நிறைய பேர் விளக்கம் சொல்லுவாங்க, அந்த பாரமே போகாது, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பெரிய பாரத்தோடு என்ன பண்ணுவாங்க? கண்ணீரோடு நிற்பாங்க. இவங்க பண்ற ஜபத்துல இன்னும் கொஞ்சம் பாரம் தான் என்ன செய்யும்? அதிகமாகும். ஏன்னா இவங்க பண்ற ஜபம் அப்படி. அவங்க ரொம்ப பெரிய வேதனையோடு உடைந்து போன இருதயத்தோடு நிற்பாங்க. ஆண்டவரே ஆசீர்வாதம், பெரிய காரியத்தை செய்யும், கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஜபத்துல எதனா வேதனை போயிருக்கும்? இல்ல. யோசேப்பு கிட்ட போய், அன்னைக்கு பார்வோன் கிட்ட போய் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன கதை வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த கதையும் பார்வோனுடைய இருதயத்துக்கு ஏற்ற போல. ஆனா இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் சொன்ன அந்த விளக்கம், அந்த சொப்பனத்துக்கான அந்த விடை, அந்த சொப்பனத்துக்கான அந்த விளக்கத்தை இந்த கேட்கும் போது பார்வோனுடைய இருதயத்துல பெரிய சமாதானம் வந்தது. யாருங்க அந்த மனுஷன்? இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில ஏன் இருக்கணும்? தேவாவிய பெற்ற மனுஷன், ஞானமுள்ள ஒரு மனுஷன்,
பார்வோன் சொல்லுகிறார், உன்னை போல விவேகமான மனுஷன் யாரும் இல்ல. இந்த விளக்கத்தை சொன்னபடினால இந்த எகிப்து தேசம் முழுவதுக்கு நான் என்ன செய்யறேன்னா அதிகாரியா மாற்றேன். ஞானம் தான் எங்க கொண்டு வந்ததுன்னா சிறைச்சாலையிலிருந்து அதிகாரி வரைக்கும் என்ன பண்ணுது எகிப்து தேசம். காரணம் என்னங்க, ஒரு இடத்துல போய் நிற்கும் போது ஒரு இடத்துல ரொம்ப பொறுமையான செய்யனா பார்த்துக்கொள்ளணும். நிறைய இடத்துல போமா அங்கேனா ஆண்டவரே மற்ற எழுதின சுவிசேஷம்லாம் ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போதும் ஒரு விசேஷங்களுக்கு போகும்போதும் நீ முன்பாக இருக்கிற ஆசனத்தில் போய் என்ன செய்யாத, ஏன் உட்காராதன்னு சொன்னாரு. உன்னை வந்து அந்த வீட்டினுடைய அழைப்பாரில் வந்து, ஐயா இது விஐபிக்கு போட்ட சேரு, தயவு செய்து எழுந்து என்ன பண்ணு பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லுவார். அதனால பின்னாடி போய் என்ன பண்ணு. அப்போ அந்த வீட்டினுடைய எஜமான் வந்து உன்னை வருந்தி அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம் முன்னாடி வைப்பான். இது எங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா வேத புஸ்தகத்துல இருந்தா சொல்றார், நீ எப்படி ஞானமா இருக்கணும். ஒரு போஜன பந்திய பார்த்த உடனே அங்க பார்க்கறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், உடனே உன் தொண்டையில் என்ன செய், கத்திய வை, என்ன பண்ணு கத்திய வை. அவர் சொல்றது, நீ போஜன பிரியனா இருந்தா, எந்த பிரிய, போஜன பிரியன், உன் தொண்டையில் என்ன பண்ணு, நீ பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அதனால ஒரு ஊழியக்காரர் சொன்ன அந்த சாட்சியை கேட்டேன். அவர் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கு போனாராம். மீட்டிங் முடிச்சு பிறகு அவங்க எல்லாரும் பிரித்து மேய்றாங்களாம். எல்லா விதமான என்ன பண்ண உணவு பொருளையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். பஃபே சிஸ்டம் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அவர் போனாராம், தட்டு எடுத்தாராம், கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொஞ்சம் ரசம் சாதம் போட்டு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டாராம். எல்லாரும் வந்தாங்களாம், அந்த அழைப்பாரில் எல்லாம் வந்தாங்களாம். இந்த மீட்டிங்கை நீங்கள் தான் நடத்துனீங்க, வெறும் ரசம் சாதனை பண்ணீங்க சாப்பிட்றீங்க, இங்கே இருக்கிற ஒரு பிளேட் எடுத்தாலே குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு பிளேட்னுடைய காட்ஸு அப்படின்னு. அவர் சொன்னாராம், இந்த ரசம் சாதம் சாப்பிட்டா தான் நான் காலையில எழுந்து ஜெபம் பண்ண முடியும். லூயா. இப்போ பிரியாணி சாப்பிட்றவங்களாம் காலையில் என்ன பண்ண மாட்டாங்க, 10 மணி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, எழுந்துக்க முடியாது. ஆனால் ரசம் சாதம் சாப்பிட்டு எழுந்து காலையில் ஜெபிக்க முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாருன்னா இந்த ஞானம் உயர்வுக்கு அடையாளம். ரெண்டாவது, நான் வேகமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது, ஞானம் உள்ளவன் தனக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய தடைகளையும் உடைப்பான். ஞானம் உள்ளவன் தனக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய தடைகளையும் உடைப்பான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:4 எடுத்து வாசிங்க. அப்பொழுது ஒரு வீரன் புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவனுடைய உயரம் சொல்லப்படுது 6 முழம் 1 ஜானு. ஆமா, இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்தை வாசிக்கல. 11ஆம் வசனம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தையை கேட்டு, இதை பத்தி நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து தெரியும், கோலியாத்தை பத்தி நம்ம விவரிக்க வேண்டிய வேலையே இல்லை. இப்ப சவுலு இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஒரே ஒரு மனுஷனை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, சவுல் யாரு, மிகப்பெரிய யுத்த வீரன். அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற சவுல் கூட இருக்கிற ஜனங்கள்லாம் யாருன்னா, எல்லாரும் யுத்தத்துல சிறந்தவங்க, எல்லாரும் பட்டயம் பிடிக்க தெரிந்தவங்க, எல்லாரும் போருக்கு போனவங்க. ஆனா இந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, மிகவும் கலங்கி பயப்பட்டாருங்களாம். எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ இவ்வளவு ஹைட்டா இருக்கிறான், இவ்வளவு வெயிட்டா இருக்கிறான், அவனுடைய மிலிட்டரி ட்ரெஸ் இவ்வளவு வெயிட் இருக்கு, அவனுடைய போர் பலம் இவ்வளவு இருக்கு. இதை பார்த்து பார்த்தே உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஆமே. இப்போ திரும்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போவோம். கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு. கொஸ்டின் டஃபா இல்லப்பா, நீ பார்க்கறது தான் என்ன பண்ணுது. லூயா. கொஸ்டின் எப்படி இருக்கான், கொஸ்டின் ஒன்றும் டஃபா இல்லை. நீ தொடர்ந்து நீ யுத்தத்தை செஞ்சிருந்தா, தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தா உனக்கு அது டஃபா என்ன பண்ணாது தெரியாது. இப்போ உட்காந்து இந்த வருஷம் ரொம்ப
மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு? ரொம்ப டஃப்பா கொஸ்டின். மத்திய அரசாங்கம் பண்ணல, மாநில அரசாங்கம் பண்ணல, நீ படிக்கல. இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க? சவுல் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் இவனை பார்த்து, அவன் இவ்வளவு ஹைட் இருக்கிறான், இவ்வளவு வெயிட் இருக்கிறான். ஏன்? கர்த்தர் உன் கூட இருந்த அந்த நாள் வரைக்கும் பெரிய ஜெயத்தை எடுத்த சவுல், கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்த அந்த நிமிஷம் வரைக்கும் பெரிய யுத்தத்தை நடத்தின மனுஷன், அவருடைய தோளுக்கில தான் அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் இருப்பாங்களாம். அவ்வளவு ஹைட்டு சவுல். ஏன் சவுல் பயப்படணும்? ஏன் சவுல பயப்படுற? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை நீ உபயோகப்படுத்தல. கர்த்தருடைய ஆவியை உன்னை விட்டு வெளியே போக விட்டுட்ட. கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஞானத்தின்படி நீ தேவ சபையும் அந்த இடத்துல இருந்த கூட்டத்தையும் அரசாங்கத்தையும் நடத்தல. அந்த ஞானம் மட்டும் உன்னை விட்டு போனதுனால இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. நடந்ததுன்னு நான் வேகமா சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு ஒரு மனுஷன் வருகிறான். நீங்க வாசிக்கும் பொழுது 17:39 வாசிக்கும் பொழுது அங்க ஒரு மனுஷன் வருகிறார். நீங்க இதுக்கு முன்னாடி போய் வாசித்து பாருங்க. நீங்க 29 வாசித்தீங்கன்னா தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வந்து பார்க்கிறார். இந்த மனுஷன் யாரு? ஏன் இஸ்ரவேலின் தேவனை இப்படி நிந்திக்கிறான்? ஒரு விருத்த சேதனை இல்லாதவனை பேச விட்டுட்டு இவ்வளவு பேர் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? ஏன் இவனை கொல்ல முடியாதா? எல்லா டீட்டெயிலையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இவர் யாருன்னு ஸ்கேன் பண்ணி ஈசாயினுடைய குமாரன் எல்லாம் தெரிஞ்ச பிறகு கடைசியாக கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னென்ன போடுறாங்க? அவருடைய சீராவை போடுறாங்க, கவசத்தை போடுறாங்க, பட்டயத்தை கொடுக்குறாங்க, அப்புறம் ஈட்டியை கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்க்க சொல்றாங்க. 39 அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவங்கள என்ன செய்யறான்? கலைந்து போடுறான். ஏன்? நீ தேவ ஆவியில இருந்த வரைக்கும் சவுலே நீ ரொம்ப பெரிய வெற்றி எடுத்தப்பா, நல்ல ஜெயத்தை பார்த்த. இப்போ நீ எதை நம்பி இருக்கிறனா? உன் பட்டயத்தையும் தலைச்சிராவையும் ஈட்டியை நம்பி இருக்கிற. ஆமே, நீ நிறைய பேர் நம்முடைய படிப்பையும் நம்முடைய திறமையும் நம்முடைய தாளந்தையும் நம்பி இருக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். ஆமே, அதான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா விஷயம் தெரிஞ்சவங்கள நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா என் படிப்பு ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் கிருபைதான் சொல்றவங்க தான் இன்னைக்கு மேல உயர்ந்து போறாங்க. என் படிப்பு, என் திறமை, என் தாளந்தை வச்சுதான். இப்போ சவுல் மேல இந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சுட்டாருங்க? விலகி போயிட்டார். இப்போ இவர் எதை வச்சு நம்புறாருன்னா, பெரிய ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு. ஆகினால்தான் சங்கீதத்துல தாவீது எழுதுறார், கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தெளிவா சொல்றாரு. இப்ப இதெல்லாம் போட்டு பார்த்து தாவீது அனுப்பணும்னு பார்த்தா தாவீது சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணாது, இதெல்லாம் வச்சுக்கப்பா, உன்னுடைய ஞானத்தை என்ன பண்ணு, உன்னுடைய வச்சுக்க. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானம் மிகப்பெரிய விசேஷமானது. ஞானம் உள்ள மனுஷன் தனக்கு முன்பாக இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அவன் கையாண்டு அந்த பிரச்சனைகளை உடைக்க அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். கவனிங்க, நிறைய பேர் சபை நடத்துறாங்க. நான் ஆச்சரியப்படுவேன். 1,00,000 ஆத்துமாக்கள் கொடுத்தாங்கன்னா அந்த 1,00,000 ஆத்துமாக்களை விசாரிக்கிறாங்க, இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யறாங்க, அந்த ஜனங்களுக்காக பிரயாசப்படுறாங்க. அந்த 1,00,000 ஆத்துமாக்களுடைய வீடுகளை சந்திக்கிறாங்க. அந்த 1,00,000 பேரை தனித்தனியா பார்த்து விசாரித்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறாங்க. ஏன்? எப்படி நடக்குது? கர்த்தர் கொடுத்த ஞானம். சில பேருக்கிட்ட ஆண்டவர் 100 பேர் கொடுப்பாரு. எத்தனை பேரு? 100 பேர். அந்த 100 பேரை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒன்று சொல்லி 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 10 பேரை என்ன பண்றது? ஒரு பந்திக்கு 10 பேர் என்ன பண்ணுங்க, வெளியே போங்க. அடுத்த பந்திக்கு ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக, ஒரு மாசத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பேராவது ஞானஸ்தானம் எடுத்து, இந்த மாதம் கர்த்தர் கிருபையினாலே 5 பேரை கர்த்தர் நம்முடைய பந்திக்கு நேராக கொண்டு வந்தார், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. 5 பேர் புதுசா வந்து என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையை சொன்னா மாசத்துக்கு 10 பேர் பந்தி விட்டு என்ன பண்றாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாங்க? வெளியே போறாங்க. 10 பேரா என்ன பண்ணுங்க, கடந்து போ. கடைசியில் பெரிய பில்டிங் மட்டும் வச்சுட்டு என்ன பண்றாரு,
மோசேனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் சவுல் பயப்படுறாருங்க? ஏன்பா, உனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு, நல்லா தான் பண்ண. ஆனா உன் ஞானத்தை விட்டுட்டு, ஆண்டவருடைய ஞானத்தை விட்டுட்டு, என்னைக்கு நான் பலி செலுத்துறேன், எனக்கு பேர் வரணும், எனக்கு மகிமை உண்டாகணும், நான் ஒரு ஊழியக்காரன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நீ என்னைக்கு உன்னுடைய ஞானத்துல செயல்பட்டியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப சவுல் தாவீது தெளிவா சொல்லிட்டாரு 40ல, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலே இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குறி தன் அடைப்பக்கத்திலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டைக்கு போகிறான். இதை பார்க்கும்போது படித்தவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கும் பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியங்களை இழிவானங்களை தெரிந்து கொண்டார். யாரை வெட்கப்படுத்துறது? நீ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லப்பா. பெரிய பெரிய ஈட்டி வச்சிருக்கிறதுனாலும் பெரிய பெரிய பட்டயத்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலும் நீ பெரிய ஆள் கிடையாது. எந்த மனுஷன் ஞானத்தோடு செயல்பட்டு ஒரு தடைகளை உடைக்கிறானோ அவன் தான் கர்த்தரால் போற்றப்படுகிறவன். ஆமே. இவனை பார்த்த உடனே பெலிஸ்தியன் அந்த கோலியாத் சிரிச்சானோ இல்லையோ, முதல்ல இவங்க ஆளுங்களே என்ன பண்ணியிருப்பாங்க? பைத்தியக்காரன் பொழுதுப்பா, என்ன எடுத்துட்டு போறான்? அவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட வெறும் ஒரே ஒரு குச்சி எடுத்துட்டு போய் என்ன பண்றான்? யாரு பைத்தியக்காரன்றது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி என்ன பண்ண பாருப்பா, கர்த்தருடைய ஆவி உன்னை விட்டு போனதே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, நீ பைத்தியக்காரனா? தேவ பலத்தோடு தேவன் கொடுக்கிற ஞானத்தோடு களத்துல போய் யுத்தத்துல நின்னு போராடி ஜெபிக்கிறான அவன் பைத்தியக்காரனா? டேய் கவனி, யாரு பைத்தியம்? இன்னைக்கு எப்படி நடக்கிறோம்? எல்லாரும் பார்த்தோட சிரிப்பு வருது. என்ன இவங்க கிட்ட என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு, என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. இவங்க ஞானமா செயல்படுறாங்க. இப்படிதான் போனோம், இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுங்கிற. நடக்கிறது என்ன? பெரிய பெரிய பட்டயத்தை ஈட்டியை வச்சிரு, பெரிய பெரிய யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிற அவங்க ஜபத்துக்கு பதில் வருதோ இல்லையோ, ஏதோ ஒரு மூலையில இருந்து கத்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறவங்களுடைய ஜபத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. இதை பார்த்த உடனே சவுலும் அந்த ஜனமும் தாவீதுனுடைய அண்ணனுங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நடந்தது என்ன அப்படின்னா, இந்த அடைப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து தாவீது எறிந்தார். எல்லாருக்கும் தெரியும், சண்டே ஸ்கூல்ல இருந்து இந்த கதை கேட்க. அந்த ஒரு கல் கோலியாத்தினோட தலையில பட்டு அவன் விழுந்தான், செத்தவனை போல விழுந்தான். தாவீது அந்த மனுஷனை அன்னைக்கு ஜெயம் எடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. நீ பட்டயத்தினாலதான் ஈட்டினாலதான் ஜெயம் எடுக்கணும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தா ஒரே ஒரு சின்ன கூழாங்கல் உங்களுடைய வேலையை செய்து முடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரே ஒரு சின்ன கல், ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால், ஞானத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருந்தால், அந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, ஞானமுள்ள மனுஷனை எதிர்த்து நிற்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 6:9 எடுங்க. மூன்றாவது இந்த காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 6:9 சேர்ந்தவர்களையும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரும் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, இந்த ஸ்தேவான் யாருன்னா ஆண்டவருடைய நேரடி சீஷர் அல்ல, ஆண்டவருக்கு பின்பாக எழுப்பப்பட்ட ஆண்டவருடைய சீஷர். ஆண்டவரோடு கூட இருந்தவர் இல்ல, ஆண்டவரோடு கூட நடந்தவர் இல்ல, ஆனா ஆண்டவருடைய சீஷர்களை பார்த்து தன்னை இணைத்து கொண்டவர். இப்ப என்ன நடக்குது? 10வது வசனத்தை வாசிங்க. அவர்களால் என்ன செய்து கூடாம போயிற்று. ஸ்தேவான் என்ன செய்யறான்னா, ஒரு இடத்துல ஆண்டவருடைய நல்ல செயல்களையும் ஆண்டவருடைய வரலாறையும் மோசே குறித்தும் பேசுறாரு. இவர் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காலங்காலமா அந்த வேத புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. காலங்காலமா பரிசேயர்னு சொல்றாங்க, காலங்காலமா வேத பாரகர் சொல்றாங்க. இவர்களுக்கு மத்தியில தான் ஸ்தேவான் என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஒருவேளை ஸ்தேவான் இடையில ரட்சிக்கப்பட்டவரா இருக்கலாம்,
அப்பதான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணவரா இருக்கலாம். ஆண்டவர் மரித்த பிறகு உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவருடைய சீஷனாக மாறி இருக்கலாம். எப்படியோ இருக்கட்டும். ஆனா இவர் பேசின ஞானத்துக்கு விரோதமா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா பேச முடியலங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தா யாரும் அந்த மனுஷனை எதிர்க்கவே முடியாது. எந்த ரூட்லயும் என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லும் போதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் கல்லாதவரா இருந்தும் இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? நீ படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படிப்பு ரொம்ப முக்கியம். அதை விட தேவன் கொடுக்கிற ஞானம் விலையேற பெற்றது. ஆமே. நீங்க அடுத்ததான் இன்னொன்னு வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும் பொழுது அங்கேயே சொல்லப்படுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 4:12-13. வானத்தின் கீழையும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இங்கேயும் பாக்குறாங்க பாருங்க, இவங்க நியாயஸ்தானத்துல போய் நிக்க வைக்க போதும் போதும் எல்லாரும் நிக்கிறாங்க. நியாயஸ்தானத்துல நிக்கிறவங்க எல்லாரும் கல்விமான்கள், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் படித்தவர்கள், தேறினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரும் யோவானும் பேசுறாங்க. இந்த பேச்சை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பேதையர்கள், ஆனா இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஞானமா பேசுறாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஞானமா பேசுறாங்க? நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்துகிறவர் கர்த்தர். தேறினவனாய் நிறுத்துற இதே இடத்துல சொல்லுகிறாரு, நீ எங்க போனாலும் என்ன பேசணும்னு பயப்படாதப்பா, நீ அந்த இடத்துல நில்லு, உனக்கு பேச வேண்டியதை நான் உனக்கு தருவேன், அந்த ஞானத்தை தருவேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஒரு ஞானமுள்ள மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எந்த இடத்துலயும் எந்த மனுஷனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் அவன் எதிர்த்து நிற்க முடியாதுங்க. எல்லா நேரத்திலும் ஒண்ணு நம்புங்க, நமக்குள்ள கர்த்தருடைய ஞானம், தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் போது, கர்த்தருடைய விலையேற பெற்ற கிருபை இருக்கும் போது, எல்லா நேரத்திலும் நம்மை ஜெயிக்க ஒருவனாய் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். நம்ம எல்லா இடத்திலும் உயர்ந்திருப்போம். எல்லா இடத்திலும் நம்முடைய வார்த்தையில கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்முடைய வார்த்தையில் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும். சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருந்தது போல, நீங்க நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோம், தேவனை நோக்கி காத்திருக்கிறோம், தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவர் கேட்டு பதில் தருகிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் எல்லா குறைவிலையும் கர்த்தரையாகி இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லி நிறைவாகி ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக, அந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.